கேட்டீங்கன்னா நம்மள இல்மு எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க பாப்போம். நம்மள இல்மு மூளைக்கு உள்ள எங்க இருக்கு? முழு குர்ஆன் எங்க இருக்கு? மூளையில எந்த பகுதியை திறந்து பார்த்தா குர்ஆன் இருக்கும்? எந்த பகுதியை திறந்து பார்த்தா நம்ம மனப்பாடம் பண்ண கிதாப் இருக்கும்? எந்த பகுதியை திறந்து பார்த்தா நம்ம படிச்ச புக் இருக்கும்? அது எங்க ஸ்டோரேஜ் ஆயிட்டு இருக்கு? மொபைல்லலாம் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஒன்று கொடுக்குறான். அது நான் எங்கேயோ சேவ் ஆயிருக்கும். போன்ல சேவ் ஆகாது, அது எங்கேயோ சேவ் ஆயிருக்கும். தேவைப்படுறப்ப நம்மளுடைய அந்த ஜிமெயில் ஐடி இமெயில் ஐடியை போட்டா அந்த ஸ்டோரேஜ்ல திரும்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு? மூளை ஒண்ணு இருக்கு, அந்த மூளையில குர்ஆன் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு சொல்லு? அல்லாஹ் வச்சிருக்கிற அன்பர்களே, அல்லாஹ் கைருன் ஹாஃபிஸா, அல்லாஹ் தான் ஹாஃபிஸுகள்ல கைரானவர். உனக்கு என்ன ஆயத்து தேவை அல்லாஹ் வெளியாக்கி உன் தேவைக்கு ஏற்பட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? ஸ்டோர் அல்லாஹ் பண்ணி வச்சிருக்கான். ஆயிரக்கணக்கான விஷயங்களை மனனம் செஞ்சிருக்கான். இவ்வளவு விஷயம் எந்த ஏரியால ஸ்டோர் ஆயிருக்கு எடுத்து காட்டு பார்ப்போம். இவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். உனக்கு எப்பலாம் தேவையோ அப்பலாம் அல்லாஹ் வெளியாக்கு. எப்படி வெளியாக்குறான் அன்பர்களே? அத தர்தீபா அல்லாஹ் வெளியாக்குறான். இவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் முழு சூரா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். மொத்த சூராவும் மண்டையில நீண்டா எப்படி சொல்றது? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீனோட ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமிதீன் எல்லாமே சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன். எப்படி நீ வருஷப்படுத்தி சொல்லுவ? அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன ஞாபகப்படுத்துறான், அடுத்து ரஹ்மானிர் ரஹீம் ஞாபகப்படுத்துறான், அடுத்து மாலிக் யௌமிதீன் ஞாபகப்படுத்துறான், அடுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அடுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அடுத்து ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அல்லாஹ் ஞாபகப்படுத்தி இருக்கிறான். அத தர்தீப் கொஞ்சம் டைம் விட்டு ஞாபகப்படுத்தினாங்களோ நம்ம மக்கள் கேவலமா நினைச்சிருவாங்க. அதனால அல்லாஹ் அடுத்த செகண்ட் வெளியாக்குறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி முடிச்சவங்க ரஹ்மானிர் ரஹீம் வாயில வந்து மாலிக் யௌமிதீன் வாயில வந்து அல்லாஹ் வெளியாக்குறான். அன்பர்களே, யார் வெளியாக்கிட்டு இருக்கா? அல்லாஹ் வெளியாக்குறான். அப்படியே முழு ஆயத்து சில நேரத்துல தக்பீர் கட்டினதோட பல தடவை நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சஃபால ஃபர்ஸ்ட் ஆயத்தை மறந்துற தராவில போய் நிக்கிறாங்க. அந்த ஆயத்தை குழம்பிடும். அது பல 100 தடவை மனப்பாடம் பண்ணியிருப்போம், பல தடவை ஓதிருப்போம். நடுவுல மறந்தாங்களோ ஒரு நியாயம் இருக்கலாம். முதல் இடத்துலயே மறக்கும். அல்லாஹ் அங்க காட்டுறாங்க, உனக்கு சொந்தம் இல்லை, ஏதோ உனக்கு சொந்தம் இல்லை, நீ பாடம் பார்த்துட்டு போய் நிக்கிறியே, நீ ஹாஃபீஸ் கிடையாது, நான் ஹாஃபீஸ்னு அல்லாஹ் காட்டுறான். நம்ம உடனே அல்லாஹ்வின் பக்கம் என்ன ஆயிரும்? அல்லாஹ் மரபானதேன ஒரு கல்பு அல்லாஹ் பக்கம் திரும்புது இல்ல. அல்லாஹ் உடனே அந்த ஆயத்தை ஞாபகப்படுத்தி வெளியாக்கிறான். அல்லாஹ் என்ன ஓதுன்னு நினைச்சு அல்லாஹ் வெளியாக்குறான். அல்லாஹ் ஹாஃபீஸா இருக்கிறான், அல்லாஹ் மனனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நாம ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய பிச்சையில மினல்லாஹ் வெளியாயிட்டு. எப்ப என்ன தேவை அல்லாஹ் வெளியாக்கு, எப்ப என்ன கமால் தேவை அல்லாஹ் வெளியாக்கு. நாம் நம்மை எவ்வளவு ஜாஹிலா விளங்கு சூஃபியாக்கள் சொல்ற வார்த்தை,